செகண்ட் பார்ட் இந்த இம்பீரியல் ட்ராகனோட எங்கடா போச்சு? இரு, நம்ம இம்பீரியல் ட்ராகனோட செகண்ட் பார்ட் தான். அதனால் ஸ்டிக்கர் அவ்வளோக்கு ஒட்ட முடியல. ஏன்னா இந்த பாருங்க பிளேடு அல்டிமேட்டாக இருக்குங்க. அதோட பிளேட் சொல்லியில் வருது. இந்த கிமிக் சொல்லியிருப்பேன், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க இந்த கிமிக்கு. டர்போ பிளேட் கிமிக் மாதிரி இருக்குங்க. சரி, இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக டெஸ்ட் லான்ச் பண்ணி பார்ப்போம். சென்ஸ் வாங்க நம்ம டெஸ்ட் லான்ச் ஆரம்பிக்கலாம். ஓகே, நம்ம லான்ச் பண்ணலாம். ரெடிட் இங்கே என்னம்மா பவரு! வாவ், நல்லா பவர்ஃபுல்லாக தான் லான்ச் ஆகிருக்கு. பிளேடு ஒர்க் ஆகுதுங்க. டர்போ பிளேட் கிமிக்கு. கையை வலிக்குதுங்க. டர்போ பிளேடு இந்த பிளேடு மாதிரி இருக்குல்ல, இது வந்துச்சு. லிமிட் பிரேக் சிஸ்டம் மாதிரி இருக்குது. செம்ம இருக்குங்க இந்த பிளேடு, அட்டகாசம். சரிங்க, இப்போ நம்ம இதை எதுக்கும் பேட்டில் வைக்க போகிறோன்னா, நம்ம ஹாஸ்ப்ரோ வேனிஷ் ஃபேஃப்னர் இது கொஞ்சம் ஈஸியாக பெஸ்ட் ஆகும். அப்புறம் இது ரொம்ப ஹார்டான ரெசிஸ்டன்ஸ் தாங்க. இதனால் நம்பவே முடியலங்க, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. சரி, நம்ம இதை ஃபைட் பண்ணி பார்ப்போம். இருங்க. ஐயோ, இருக்கு, இந்த வேனிஷ் ஃபேஃப்னர் ஃபிட் பண்ணிடுறேன். நம்ம இதை லான்ச் பண்ணலாம். வா, நல்லா பவர்ஃபுல்லாக லான்ச் இருக்குது. ஃபைட் போடு. என்ன இப்படி தாக்குது? ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இது லெஃப்ட் சைட்னால ஒழுங்காக லான்ச் ஆகலை போல இருக்குது. வாங்க இன்னொரு லான்ச் பண்ணி பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு வந்து இந்த மெட்டல் பால் டிப் போட்டிருக்கேன். அது டிப்பு உடஞ்சி போச்சுங்க. சரி வாங்க நம்ம லான்ச் பண்ணி பார்த்துடலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட வேல்க்ரி இருக்குது. நம்ம எங்கடா போனவன் கார்னரில் போய் முட்டிட்டு கிடக்குறான் ஃப்ரெண்ட்ஸ். வா, சைஸ் கம்பேரிசன் பார். 1 வேல்க்ரி இம்பீரியல் ட்ராகனுக்கு ஒரு சின்ன எறும்பு மாதிரி இருக்கானே. ஸோ வாங்க நம்ம ஃபைட் ஆரம்பிச்சிடலாம். நம்மளுக்கு எதுவும் தேவையில்ல, வாங்க ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் நம்ம இம்பீரியல் ட்ராகனை லான்ச் பண்ணிடலாம். லோடட். ஐயோ, ஃபிக்ஸ் ஆயிரு. ஃபைட்டை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெண்டும் வேகத்தில் முன்னேறுது. ஐயோ, 1 வேல்க்ரி இம்பீரியல். கண்டிப்பாக இம்பீரியல் தான் ஜெயிக்கும் போல இருக்கு. சொன்னேன்ல, 1 பாயிண்ட் எடுத்துருச்சு இம்பீரியல். அடுத்த பேட்டில் ரவுண்டில் பார்க்கலாம். இந்த அடுத்த ரவுண்டு பார்க்கலாம். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு எப்பவும் இவனே தூக்கி அடிச்சிடலாம். லான்ச்சரே வேல்க்ரி பார்த்தீங்களா? ஸ்டேடியத்தை ரீசேஸ் பண்ணுது. என்னடா நடந்துச்சு? பஸ்ட் ஃபினிஷுங்க. இம்பீரியல் ட்ராகன் என்ன ஸ்லோமோ பஸ்ட்லாம் பண்ணுவானா வேனிஷ் ஃபேஃப்னர் மாதிரி? ஸோ வாங்க அடுத்த ரவுண்டு பார்க்கலாம். நம்ம அடுத்த ரவுண்டுக்கு ரெடி. வாங்க ஆரம்பிக்கலாம். வாங்க. ஐயா, சரி வாங்க ஃபஸ்ட்டு இம்பீரியலி அப்பவும் போல லான்ச் பண்ணலாம். இந்த லான்ச்சர் வேறு சரவடி விடுங்க. ஸ்டேடியத்தையே அவுத்திடுச்சு. சான்ஸே இல்லையே. ஆனால் எப்படி இருந்தாலும் நம்ம இவன் தான் ஜெயிச்சிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். 1 பாயிண்ட் பஸ் ஃபினிஷுங்க. இவன் தான் வின்னு முன்னாடியே. சரி, இப்போ நம்ம இதை தோத்துருச்சு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ரைவலை வைக்கலாமா? வாங்க பார்க்கலாம். இந்த பிளேடியை இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இவன் கூட பேட்டில் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இவன் பேர் பெல்ஃபயர். தெரிஞ்சு சொல்லுங்க. அந்த டிப்பு லைட்டாக உடஞ்சிச்சனால இந்த பிளாக் டிப்பே வைக்கிறேன். இதெல்லாம் அட்டாக் டிப்புங்க. சரி, நம்ம ஃபைட் பண்ணி பார்க்கலாமா? சைஸை பாருங்கள். அனிமையில் பார்த்ததோட இம்பீரியல் ட்ராகன் இவ்வளோ பெருசாக இருக்குது. சரி வாங்க ஃபைட் அப்படி ஆரம்பிச்சிடலாம். எப்பவும் போல இம்பீரியலே தூக்கி ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணலாம். என்னடா நடக்குறீங்க? என்ன ரெண்டும் இடிச்சுக்குதுங்க. ஓடு. இம்பீரியலா இவனா? டே, 1 பாயிண்ட் எடுத்துருச்சுங்க. சரி, அடுத்த பேட்டில் பார்ப்போம். வாங்க அடுத்த ரவுண்ட் ஆரம்பிச்சிடலாம்.
ஃபர்ஸ்ட் நம்ம பெல்லிலேயே லான்ச் பண்ணலாம். டைனமைட் லான்ச். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், லான்ச்சர் கிராப் ஆயிடுச்சு. இருங்க இன்னொரு லான்ச் பண்ணலாம். ஐயோ, இப்போ லான்ச் பண்ண பொறுத்து தான். இம்பீரியலி அப்போ ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணலாம். அப்படின்னா அடி விழுவா. பெருசாக இருக்கும், ஸ்டாமினா கம்மியாயிரும் போல இருக்கு. போச்சு, கடைசிலையும் போயிருமா இது? என்னடா 2 பாயிண்ட் எடுத்துருச்சு. சரி வாங்க அடுத்த ரவுண்டையும் போட்டு பார்த்துடலாம். இதையே லான்ச் பண்ணலாம். Let it. என்னடா வெல்ஃபேர் பஸ், என்னடா பண்றீங்க? அமையறா. யோ, வெல்ஃபேர் பஸ்ட்டுங்க, நம்பவே முடியலையே. எப்பவும் பஸ்ட் ஆகாத பிளேட் பஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப பவர்ஃபுல் தான். 2-2 ஈக்குவலாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இம்பீரியலாக இதுவா? சரி நம்ம இதையே லான்ச் பண்ணலாம். சரி இம்பீரியல் லான்ச் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். ஃபிக்ஸ் ஆயிரு. 3, 2, 1 லெட் இட். போச்சுங்க, நம்ம இம்பீரியல் தோத்துருச்சு. அப்பா, இருந்தாலும் இம்பீரியல் பவர்ஃபுல் தாங்க. லான்ச்சர்னால பெல்ஃபயர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இதோட நம்ம பிளேயர் இது அவ்வளோதான் முடியுது. சரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.